ஹலோ வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஆஃப் rakshi. இன்றைக்கி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டிஐஒய் வேஸை இப்போ தான் ரெனோவேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது மேலே எந்த பூவுமே டெக்கரேஷனுக்கு அழகாகவே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு பூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப் பக்கமாக போய் நல்லா தேடிட்டு இருந்தேன். அப்போ என் கண்ணை கவர்ற மாதிரி ஒரு பூ என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அந்த பூவை எப்படி பண்ணுறதுன்ட்டு விவரங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு 4-5 பாட்டிலை தூக்கிட்டு வச்சுட்டேன். அதை இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நடுவில் மிடில் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு 4 கட்ஸ் அதில் கொடுத்துக்கிறேன். இது எப்படி இருக்கணும்னா, நடுவில் அந்த ஷீட் கட்டே ஆகிருக்கக்கூடாது. ஆனால் 4 லைன்ஸ் அதில் கட் பண்ணியிருக்கணும். ஸோ இது 4 பெட்டல்ஸ்க்காக 4 பாகங்கள்லேயும் பெட்டல்ஸ்க்கான கர்வ்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஸோ இதை ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இதில் அவ்வளோலாம் கை வலிக்காது. ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிற வேலைகள்லாம் கை வலி கன்ஃபார்ம். ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம லைட்டர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த லைட்டர் யூஸ் பண்ணி நம்ம இந்த எட்ஜஸ்லாம் ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது மெல்ட் ஆகி சாஃப்ட் இல்லை, ஸ்மூத் ஆகிடும். ஸோ அது ஸ்மூத் ஆகிறப்போ அப்படியே கொஞ்சம் வளையிற மாதிரி ஆகும் இல்லையா, அது ரொம்ப லுக்காக இருக்கும் அந்த ஃப்ளவரை பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அவுட்டர் எட்ஜஸ் ஹீட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு எட்ஜஸ்க்கு ஹீட் காமிக்கிறப்போ அந்த பெட்டல்ஸ்லாம் அப்படியே மடங்கும், பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி மடங்கும். அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது பெண்ட் ஆகுது இல்லையா, அதே ஷேப்பில் அது அப்படியே லைக் ஸ்டிஃப் ஆகிடும். நம்ம இப்போ எல்லா ஃப்ளார்ஸையும் இந்த மாதிரி எட்ஜஸை ஹீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஃப்ளார்ஸும் இருக்கும். அண்ட் இதுதான் என்னோடய ஃபேவரட் ஃப்ளார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெட்டல் வயர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கிராஃப்ட் கடையிலலாம் கிடைக்கும். அதை வாங்கிக்கலாம். உங்களுக்கு கோல்டு கிடைச்சாலும் ஓகே, சில்வர் கிடைச்சாலும் ஓகே. ஆனால் இது கொஞ்சம் கஷ்டம்தான் வாங்குறது. அதுக்கப்புறம் இது 2 பெட்டல்ஸ்க்கு நடுவில் கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக இந்த வயரை விட்டு அந்த வயருக்குள்ளே ஒரு பீடை விட்டு பின்னாடி எடுத்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னொரு வாட்டி ரிமைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதை 2 கேப் உள்ள அந்த வயர் விட்டு வயருக்குள்ளே பீட்ஸை விட்டு நீங்கள் அப்படியே ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஒரு லென்த்தியான வயர் எடுத்து எல்லா ஃப்ளார்ஸையும் அதில் திரும்ப ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா பூக்கொத்து ரெடி. ஸோ அது அப்படி ட்விஸ்ட் பண்ணி ரெடி பண்ணதும் ஒரு க்ரீன் கலர் டேப் வச்சு இந்த வயரெல்லாம் கவர் பண்ணிட்டீங்கன்னா அப்படி க்ரீன் கலர் ஸ்டெம்மில் பூ இருக்கிற மாதிரியே இருக்கும். இது க்ரீன் கலர் பாட்டிலுங்கிறதுனால நான் அப்படியே வச்சுட்டேன், ஏதோ பெயிண்ட்லாம் பண்ணல. ஸோ நீங்களே பார்க்குறீங்க இல்லையா, இந்த பிக்சரில் அந்த வேஸ்க்குள்ளே அந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் இந்த பூவை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலுக்கு போய் ஒரு 2-3 வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய், டாட்டா, see you in my next video.